சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளி ரிலீஸ் ஆக அமரன் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் சக்கைப்போடு போட்டு வருகிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியுள்ள இப்படம் பலரின் பாராட்டுகளையும் ரசிகர்களின் அமோக வரவேற்பினையும் அள்ளி வருகிறது. இந்நிலையில் சிவகார்த்திகேயனின் புதிய படம் குறித்த மரண மாசான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் தற்போதைய பிஸி நடிகராக திகழும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அமரன் ரிலீஸ் ஆகி பிரம்மாண்ட வெற்றி அடைந்துள்ளது. மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து உலக நாயகனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான இப்படம் அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் என பலரின் பாராட்டுகளை பெற்றது. வசூலிலும் அமரன் வேற லெவல் வரவேற்பினை பெற்றது. இந்நிலையில் சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து தரமான லைன் அப்களை கையில் வைத்துள்ளார். அந்த வகையில் தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இதனையடுத்து சுதா கொங்கரா இயக்கத்திலும் நடிக்க இருக்கிறார். சூரரை போற்று படத்திற்கு கிடைத்த பிரம்மாண்ட வரவேற்பினை தொடர்ந்து மீண்டும் சுதா கொங்கரா சூர்யா காம்போவில் புறநானூறு என்ற படம் உருவாக்க இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் சூர்யா இப்படத்தில் இருந்து விலகிவிட்டார். இதனையடுத்து சிவகார்த்திகேயனை வைத்து இந்த படத்தை இயக்க இருக்கிறார் சுதா கொங்கரா. இந்த காம்போ கோலிவுட் வட்டாரத்தில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. இப்படத்தில் வில்லன் ரோல் வெயிட்டானது என்பதால் அந்த கதாபாத்திரத்தில் முன்னணி நடிகர்களை நடிக்க வைக்க முடிவு செய்துள்ளார் சுதா கொங்கரா. இந்நிலையில் ஜெயம் ரவி வில்லனாக நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வலைபேச்சு அந்தணன் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். சமீப காலமாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான படங்கள் எதுவும் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. இவரது கைவசம் ஜீனி, காதலிக்க நேரமில்லை, கணேஷ் பாபு இயக்கத்தில் உருவாகும் படங்கள் உள்ளன. இப்படியான சூழ்நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ஜெயம் ரவி நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இப்படத்தில் நடிக்க விஷாலிடமும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. SK25 படமாக சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாக்க உள்ள இதில் அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோரும் நடிக்க உள்ளனர். மேலும் இது ஜிவி பிரகாஷின் 100வது இசையமைக்கும் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் ரவி நடிப்பில் அடுத்தடுத்து ஜீனி மற்றும் காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அவரின் விவாகரத்து செய்தி வெளியாகி அவரை சுற்றி சர்ச்சைகள் எழுந்தன. ஜெயம் ரவி தன்னுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் ஏற்கனவே முன்பணம் வாங்கிய தயாரிப்பாளர்களுக்கு இன்னும் படம் நடித்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வைக்கப்பட்டன. இதற்கிடையில் ரவி சென்னையில் இருந்து வெளியேறி நிரந்தரமாக மும்பையில் செட்டில் ஆக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கேற்றார் போல அவர் சமீப காலமாக மும்பையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஜெயம் ரவியின் 34வது படத்தை டாடா படத்தின் இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்க உள்ளார். இந்த படத்தை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் இப்போது இந்த படத்தில் எழுத்தாளராக இணைந்துள்ளார் இயக்குனர் ரத்னகுமார். இதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். முன்னதாக ஜெயம் ரவி தனது மனைவியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலக்குவதாக ஜெயம் ரவி அறிவித்திருந்தார். இந்நிலையில் மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் எனது மனைவியிடம் இருந்து தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும், 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களது திருமணம் செல்லாது என அறிவித்து அந்த பதிவை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பாக வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயம் ரவி நேரில் ஆஜராகியிருந்தார். அவரின் மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக இன்றைய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டார். அங்கு எடுக்கப்படும் முடிவு குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.